Testing to failure. ஸோ எங்கே போய் உட்காந்துருக்கு பாருங்க சிங்க்கு கிட்ட. ஹலோ மைக் டெஸ்ட் 1 2 3. புது மைக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ஒழுங்காக கேட்குதா? ஐயோ பெண்ண அந்த ஹேக்கு ஃபெயிலியரா? ஸ்பூன் போட்டனே. இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. குட் மார்னிங். நான் குளிச்சுட்டு வரதுக்குள்ள தோசை ஊற்றிட்டு இருக்கோம். குட் மார்னிங் ப்ளூட்டோ. ப்ளூட்டோ சூப்பராக இருக்கு. உப்பு மேபி கொஞ்சம் போடணும். லைட்டாக அது போட்டுட்டு சாப்பிட்டு பாரு. லைட் அந்த உப்பு எடுத்து லைட்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாரு. லைட்டாக போடு. குழம்புலாம் இருக்கிறா சிக்கன் தானே? சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, சாம்பார் எது இருந்தாலும் காலையில் மிளகப்படி எங்கள் அம்மா கற்று கொடுத்தது. 3 ஜெனரேஷன் ஓடி இருக்கு. ஆமாம், எனக்கு பிடிக்காது மிளகாப்பொடி. ஸ்கிப் பண்ணி வந்து நான் பாபு அம்மாவுக்கு பிடிக்கும், உனக்கு பிடிக்கும். இப்போ உப்பு போட்டோன்னா இன்னும் நல்லா இருக்கு. அப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணாம கூட அப்படியே கலந்து விட்டுறேன். மிளகாப்பொடி உனக்குன்னு எனக்கு என்னமோ காரம் பத்தாத மாதிரி இருந்தது. பார்த்தா உப்பு பத்தாப்புல கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். பெரிய பாட்டில் இருக்கு, அதுக்கும் மிக்ஸ் பண்ணணும். சரி, இதில் எடுக்கும்போது கொஞ்சம் ஞாபகமாக போட்டுறேன். யோசனை பண்ண ஊத்தவா? இன்னைக்கு சாட்டர்டேங்கிறதுனால வழக்கம் போல் வெஜிடேரியன் தான். ஸோ என்ன பண்ண போகிறேன்னா பொங்கல், வடை, சாம்பார், கிச்சடி, சட்னி இது பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டுடலாம். துவரம் பருப்பு 3/4 இது எடுப்பேன், கொஞ்சம் பாசிப்பருப்பு அதில். அப்புறம் சும்மா ஒரு கைப்பிடி வந்து கடலைப்பருப்பு போடுவேன். இதை கழுவிட்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் பருப்பு கழுவிட்டு வந்துட்டேன். இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். 1:2 இல்லைன்னா கொஞ்சம் கூட கூட வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு பெரிய தக்காளியில் பாதி தக்காளி, ஒரு 3 பூண்டு, 3 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம். இது வந்து சாம்பார் வெங்காயமாக இருந்தால் அந்த டைமில் போட்டுக்கோங்க. சாம்பார் வெங்காயம் என்கிட்ட இல்லை. அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். இதில் வந்து மஞ்சள்தூள் போட்டு வேக வைக்கிறேன்னா வேக வச்சுக்கோங்க. எனக்கு வெளியிலலாம் தெளிக்கிற மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ், அதனால மஞ்சள் தூள் போடல. இது ஒரு ஹேக்கு நான் பார்த்தேன்.
குக்கரில் வந்து தண்ணி பொங்கி வருதுல்ல, வெளியிலலாம் அடிக்குதுல்ல விசில் வந்து, அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் போட்டோன்னா எவர் சில்வர் ஸ்பூன் ஒன்று போட்டோன்னா பொங்கி வராது அப்படின்னு பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். எதுவும் பிளாஸ்டிக்லாம் இல்லாமல் ஃபுல்லாக சில்வரை அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பார்க்கலாம் மேலே வருதா வரலையான்னு. ஓகே, இது விசில் வரட்டும். வடைக்கு வந்து உளுந்து ஊற போட்டுட்டேன். இப்போ இதை அரைச்சிடலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ வடைக்கு வந்து மாவு அரைச்சிட்டு வந்துடலாம். இதுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் போட்டு மாவு அரைச்சிக்குவேன். யூஸ்வலி நான் பச்சை மிளகாய் நிறைய பேருக்கு கட் பண்ணி போட்டுக்குவாங்க. எனக்கு அது வாயில் வந்தால் ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நான் அரைச்சிருவேன் யூஸ்வலி மாவோட. குக்கர் வந்து விசில் வரப்போகுது. இப்போ பார்க்கலாமா பொங்குதா பொங்கலையான்னு. சரி, வெளியில் வருதா பார்க்கலாம். தண்ணி ஆக்சுவலி நிறையா தான் வச்சுருக்கேன். ஸோ டெஸ்டிங். வெளியில் வருது. அடடா, ஸ்லோ பண்ணி வச்சுட்டேன். இது வந்து அப்படியே ஸ்லோலே வெந்துடும். ஐயோ, பெண்ணு அந்த ஹேக்கு ஃபெயிலியரா? ஸ்பூன் போட்டேனே. சரி, ஓகே. 2 பேட்சாக அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாக வந்துடும். ஐயோ, தூக்கிட்டான். வந்துட்டார். யாரடா கொஞ்சுறாங்க? அது விளையாடணுமா? அது நேற்று பார்த்தீங்களா, எங்கள் பாப்பா வந்து இதில் வந்து நெயில் பாலிஷில் வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது, ரோஸ் மாதிரி தெரியுதா? இது வச்சு விட்டாங்க. இந்த நெயிலில் வந்து போ மாதிரி வச்சு விட்டாங்க, தெரியுதா? இதோ 2 கையிலையும் ரோஸ், அது மாதிரி இந்த 2 கையிலையும் போ. மாவு வந்து வடைக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகு போடுவேன், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம். இதை நான் மிக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன், இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். வடை போடுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணிவிட்டு வடை போட்டுருவேன். காஸ்கோக்கு போகிறோம். வெளியில் வந்து பயங்கரமாக மழை பெய்யுது. நாங்கள் வந்து காஸ்கோக்கு போகிறோம். கையாட்டாமல் சொல்லு. வெளியில் பயங்கரமாக மழை பெய்யுது, நாங்கள் காஸ்கோக்கு போகிறோம்.
ரெட் புல் கேன் ஒன்று எடுத்துட்டு வச்சிருக்கேன். இது பேரா ரெட்புல் மினி கூப்பர் அது பேரு. எப்படி பாருங்க மழை நச நச நசன்னு. காஸ்கோக்கு வந்துட்டோம். மலையில ஃபுல்லா நனைஞ்சிட்டோம். ஐயோ ஆண்டவா. அட்லீஸ்ட் ஒரு வேலை முடிஞ்சுது, ஷாப்பிங் முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது பொங்கலுக்கும் கிச்சடிக்கும் முந்திரி பருப்பு தாளிச்சிக்கலாம் நெய்யில். வீட்டில் உருக்கின நெய் இது. இப்போ நம்ம இதே பாத்திரத்தில் வந்து கிச்சடி பண்ணிடலாம். நான் மைக் போட்டுக்கல, இதாக தான் இருக்கும். இதை கண்டிப்பாக கட் பண்ணாமல் நான் போடுறேன். இப்போ கத்துனது வந்து எங்கள் பாப்பா. ஓகேயா? ஓகே, இப்போ கிச்சடிக்கு வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த அளவு பட்டை, ஒரு 3 கிராம்பு, சோம்பு 1 ஸ்பூன், கடுகு, உளுந்து எல்லாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு, இதில் வந்து கொஞ்சோண்டு நறுக்கின இஞ்சி, இது பொங்கலுக்கு சேர்த்து நறுக்கியிருக்கேன். ஓகே. அப்புறம் ஒரு 1/4 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கேரட், சும்மா ஒரு கைப்பிடி கேரட். பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ் போட்டுக்கோங்க, என்கிட்ட பீன்ஸ் இல்லை. அது மாதிரி கேப்சிகம் இருந்தாலும் கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ரெண்டுமே என்கிட்ட இல்லை. அப்புறம் கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி, இதில் நான் என்ன பண்ணுவேன், ரவா இருக்குல்ல, இது ஆல்ரெடி ரோஸ்டட் ரவா தான். இதை போட்டு 1 கப் எடுத்திருக்கேன். போட்டு இதை நல்லா வறுத்துக்கங்க. வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கங்க, கிச்சடிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும். இப்போ ரவா வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வறுத்துட்டேன். இதில் வந்து நான் தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 1 கப்புக்கு 3 கப்பு ஊற்றுறேன்னா. மஞ்சத்தூள், தேவையான உப்பு. இப்படி காயோட ரவாவை வந்து வறுத்துட்டு போட்டிங்கன்னா அது கட்டி தட்டாது, நல்லாயிருக்கும். இந்த டைமில் உப்பு பார்த்துக்கங்க கரெக்டாக இருக்குதான்னு. உப்பு பத்தலை, நான் வந்து தூள் உப்பு போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஸ்லோ பண்ணி விட்டேன். பண்ணிவிட்டு ஒரு 5 to 7 மினிட்ஸ் நல்லா வேகட்டும், விட்டுருங்க. அப்படியே ஸ்லோவில் வச்சுட்டு விட்டுருங்க. ஒவ்வொரு வாட்டியும் பண்ணுற தப்பு தான், தக்காளி போட மாட்டேன். தக்காளி நான் வந்து வதக்க மாட்டேன். ஏன்னா இப்போ போட்டிங்கன்னா அதுக்கு நல்லா முழுசாக இருக்கும், கிச்சடியில் நல்லாயிருக்கும். தக்காளி சிலவங்க போட மாட்டாங்க, அவங்களுக்கு புளிப்பு அந்த இது பிடிக்கலன்னா விட்டுருங்க. தக்காளி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ திரும்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப மூடி வச்சுருவேன். ஓகே. இது ஒரு 7 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும்.
எங்க போய் உட்காந்துருக்கு பாருங்க சிங்க்கு கிட்ட. முறுக்கு சாப்பிட்டு இருக்கேன் பசிக்கு. இது ஓகேவா? அடுப்பு மாத்திடவா? இங்க ஓகேவா? ஓகே. இப்போ வந்து சாம்பார் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், இது 2 பொரியட்டும். ஓகே, கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 3 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகா, கையில எல்லாம் செடிக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம். நான் பச்சை மிளகா வந்து குக்கர்லேயே போட்டு வேக வச்சிட்டேன் பருப்போட. தக்காளியும் 1 போட்டிருக்கேன். ஓகேங்களா? கடுகு இப்போ வெடிச்சிருச்சுன்னு எப்படி தெரியும்னா, எல்லா இடத்துலையும் இருக்கு பாருங்க. பாதி கடுகு தான் உள்ள இருக்கும் போல இருக்கு. ஓகே, இப்போ தக்காளியும் போட்டுக்கிறேன். யூஸ்வலி டிஃபன் சாம்பாருக்கு வந்து நான் காய் போட மாட்டேன். இது கேப்சிகம் மட்டும் இருந்தால் கொஞ்சோண்டு போடுவேன், மற்றபடி பிளெயினாக தான் இருக்கும். ஓகேயா? உங்களுக்கு ஏதாவது காய் வேணும்னா இந்த டைமில் போட்டு வதக்கிக்கங்க. ஓகே, வெங்காயம் தக்காளி இந்த அளவு வதங்கினா போதும். இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், கலந்த மிளகாய் தூள் இருக்குல்ல அது 2. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சடி வந்து ஒரு 10 மினிட்ஸ் நான் ஸ்லோலே வச்சுருந்தேன். போதும், இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவு இன்னும் திக்காயிரும் இது. ஓகேவா? ஸோ இதில் கொஞ்சம் பாதி இதில் வந்து முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்தது இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், கிச்சடி ரெடி. நம்ம வந்து பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதை வந்து நல்லா கரண்டியால் மசிச்சுக்கலாம். நம்ம ஒரு ஸ்பூன் போட்டோம், ஞாபகம் இருக்கா? அதோடையே போட்டுக்கூடாது அந்த இருக்கிறது. இது வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இதை நல்லா மசிச்சுக்கங்க அப்படி. ஓகே, இதில் கொஞ்சோண்டு நான் புளி ஊற்றிக்குவேன். போதும். இது இருக்கட்டும்.
ஓகே. இது ஒரு 3 மினிட்ஸ் கொதிச்சிருக்கும். அந்த மிளகாத்தூள் வாசனையெல்லாம் போயிருக்கும் இப்போ. இப்போ நம்ம வேக வச்சு மசிச்ச பருப்ப இதில போடலாம். ஐய்யய்யோ! மேல தெளிக்குது. இன்னும் பருப்பு இருக்கு. நான் தண்ணி கலந்துட்டு ஊத்துவேன். அவ்வளோதான் சாம்பார் ரெடி. ஒரு கொதி கொதிச்சோனே கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு, கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். இப்ப சாம்பார் பருப்பு வேக வச்ச குக்கர்லயே வந்து நான் பொங்கலுக்கு பண்ண போறேன். பொங்கலுக்கு வந்து 1 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 1/2 கப்பு பாசிப்பருப்பு போட்டுட்டு, கொஞ்சம் உப்பு, சீரகம். இந்த வாட்டி நான் வந்து ஸ்பூன் போட போறதில்ல. கொஞ்சம் எண்ணெய் ஊத்துறேன். இது பொங்காம வருதா பார்க்கலாம். எண்ணெய் ஊத்துனா பொங்காது சொல்லுவாங்க. ஸோ இது விசில் வரட்டும். இந்த பக்கம் சாம்பார் கொதிச்சிருச்சு நல்லா. ஓகே, சாம்பார் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் பெருங்காயத்தூள். ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இங்கே வந்து வடைக்கு எண்ணெய் வச்சுட்டேன். டெஸ்டிங் 2 எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? விசில் வரப்போகுது. மேலே மேலே வருதா வரலையா பார்க்கலாம். ரெடியாக கை வச்சுக்கிறேன் ஸ்லோ பண்ணுறதுக்கு. டெஸ்டிங் 2 ஃபெயிலியர். ஓகே, சரி நான் ஸ்லோ பண்ணிட்டேன். இப்படி ஒரு 10 நிமிஷம் இருந்ததுன்னா வெந்துடும். ஓகேயா? ஐயோ எவ்வளோ ஊற்றுது பாருங்க. க்ளீன் பண்ணணும். சரி, ஓகே, டாட்டா. இதுதான் லஞ்ச். நல்லா இருக்குதா? இப்போ நாங்கள் போயிட்டு இது சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. பொங்கல் சாப்பிட்டா என்ன பண்ணணும்? கண்டிப்பாக காஃபி குடிக்கணும். ஃபில்டர் காஃபி போடுறேன். டிகாஷன் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இறங்குது. இப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருவேன். அதுக்கப்புறம் காஃபி கலந்தோன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் டிகாஷன் வேணும் எனக்கு. என்னப்பா இப்படி சுடுது?
ஓய்.